Ave Maria, gratia plena, Dominus tecum. அனைவருக்கும் வணக்கங்கள். மாதா வணக்கத்தின் 8வது நாளாகிய இன்று நாம் அறிய இருக்கிற அன்னை அமலோற்பவ அன்னை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய அன்னை மரியாள் அவரது தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்பே மாசு மறுவற்றவராக அவர் கருத்தாங்கினார். அதாவது அவர் பிறப்பிலே எந்தவித பாவமும் இன்றி, பாவக்கரையும் இன்றி அவரது தாயின் கருவிலே உருவாகினார் என்பதை வெளிப்படுத்துவதாகவே இந்த பெயரின் அர்த்தம் அமைந்திருக்கிறது. பொதுவாக கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி ஆதாம் ஏவாளிலே தொடங்கிய இந்த பாவம், இந்த உலகிலே உருவாகிய இந்த பாவம், இந்த உலகிலே பிறக்கிற அனைத்து குழந்தைகள், ஒவ்வொரு குழந்தைகளோடும் இது இணைந்து பிறப்பதாக நம்பப்படுகிறது. அந்த வகையிலே அன்னை மரியாளும் இந்த பாவக்கரையோடு தான் இருந்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிற நிலையில் கடவுள் அன்னை மரியாளை சிறப்பாக தேர்ந்து கொண்டு இந்த பாவக்கரையானது மனிதரை எப்பொழுதுமே கடவுளின் அருள்நிலையிலிருந்து பிரித்து அவனை உலகின் தீய நாட்டங்களுக்கு அடிமையாக்குவதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் கடவுள் இந்த உலகை இந்த பாவத்தின் அடிமையிலிருந்து மீட்டெடுக்க திருவுளம் கொள்கிறார். அதற்காக அன்னை மரியாளை தனது மீட்பரின் தாயாக தேர்ந்தெடுக்கிறார். தூயவரான ஆண்டவர் இயேசுவை கருத்தாங்கி இந்த உலகிலே பெற்றெடுக்க அன்னை மரியாளை மாசு மறுவற்றவராக அவர் இங்கே அந்த அன்னையை ஒரு கருவியாக ஏற்படுத்துகிறார். இந்த அமலோற்பவ அன்னையை பற்றி பழைய ஏற்பாட்டின் பின்னணியில் நாம் சிந்திக்கிற பொழுது இன்னும் எளிதாக இதை புரிந்து கொள்ள முடியும். தாவீது அரசர் எந்த அளவுக்கு கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்தவராக காட்டப்பட்டாலும் கூட தனது நெறி தவறிய ஒரு சில செயல்பாடுகளினால் தான் கடவுளுக்கு ஆலயம் கட்டுகிற அந்த ஒரு புனித நிலையை, ஒரு புனித தன்மையை அவர் அங்கே இழந்து விடுவதை நாம் தாவீதின் வாழ்வில் இருந்து பழைய ஏற்பாட்டிலே நாம் அறிகிறோம். ஆக கடவுளின் ஆலயத்தை கட்டுவதற்கென்றே அந்த மனிதர் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற கடவுள் தனது மகனாகிய தூயவரான தனது மகனை இந்த உலகில் பெற்றெடுக்க வேண்டிய அந்த தாய், அந்த பெண்மணியானவள் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்று கடவுள் எண்ணி இருப்பார். அதற்காகவே மீட்பின் அனைத்து அருள் வரங்களையும் அன்னை மரியாளுக்கு முன்னதாகவே மிக அதிகமாக அவளுக்கு பொழிந்து அவளை ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுப்பதற்காக அவளை அனைத்து விதமான பாவ கரைகளிலிருந்து அவளை தூய்மையாக்கி அவளை ஒரு கடவுள் குடிகொள்ளுகிற இல்லிடமாக அவர் மாற்றுவதை நாம் பார்க்க முடிகிறது. இதனால் தான் அன்னை அமலோற்பமாக நமக்கு அறிக்கையிடப்படுகிறார். அதே வேளையில் திரு அவையின் மரபுகளிலே நாம் சிந்திக்கிற பொழுது திருத்தந்தை 9ஆம் பத்தினார் 1854 டிசம்பர் 8ஆம் நாள் அன்னை அமலோற்பவ அன்னை என்கின்ற ஒரு விழாவை கொண்டாட மக்களுக்கு அறிக்கையிடுகிறார். அதே வேளையில் தனது சுற்றுமடலாகிய இன்எஃபெபிலிஸ் டேயுஸ் என்கின்ற சுற்றுமடலிலே இந்த அன்னையை பற்றிய ஒரு விசுவாச அறிக்கையும் அவர் வெளியிடுகிறார். அன்னை அமலோற்பவ அன்னையாக இருக்கிறாள், அமலோற்பவ கன்னி மரியாளாக அவள் இருக்கிறாள் என்ற ஒரு விசுவாச பிரகடனத்தை அவர் அறிவிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் சரியாக அவர் அறிவித்த 1854 சரியாக 4 வருடங்கள் கழித்து 1858 மார்ச் 25 லூர்து நகரிலே பெர்னத் என்னும் 14 வயது சிறுமிக்கு அன்னை மரியாள் காட்சி தந்து தன்னை நாமே அமல உற்பவோம் என்று வெளிப்படுத்துவதிலிருந்து நாம் இதன் உண்மை தன்மையை அறிந்து கொள்ள முடியும். ஆக கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அமல உற்பவம் என்று சொல்லுகிற பொழுது இது என்னவோ அன்னை மரியாள் பெற்றுக்கொண்ட வாக்கியம் என்பதை மட்டும் சொல்லுவதை விட கடவுள் ஆண்டவர் இயேசுவின் வழியாக அன்னை மரியாளுக்கு அளித்த பேரு என்று நாம் சொல்லுவது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஆக அந்த வகையில் அன்னை மரியாளின் அமலோற்பத்தை எண்ணுகிற இந்த நாளிலே கடவுளின் வழியாக அன்னை மரியாள் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு பேச்சினை நாம் எண்ணி பார்ப்போம். தனது வாழ்வாலும் அந்த தூய்மையை அவள் காத்து கொண்ட நிலையை நாம் எண்ணி பார்த்து நாமும் நமது வாழ்விலே அந்த ஒரு தூய்மையை காத்து கொண்டு வாழுகிற பயணத்திலே தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் என்றும் நம்மோடு துணை இருப்பார். நன்றி.